டேய் கரெக்ட்டா கட்டு, மட்டை கட்டி பிச்சு போடாத. அப்புறம் இதெல்லாம் வேற சைடுல கட்டணும்ல. என்னன்னு இதெல்லாம் வீட்ல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்குதா. எனக்கா? என்ன நீ லூசு மாதிரி பேசுற? எனக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் லூஸ்தனமா பேசுறது? இது பாரு கண்ணு, நீ 3 வயசுல காணாம போன பெரிய மனுஷி தான் திரும்பி வந்த. உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் 4 மாப்பிள்ளை தேடி வருவா. அப்பதானே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படியா? சரி நீ இங்கே இரு, நான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஐயோ, சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது. வீட்டு விட்டு வெளியே போக கூடாது. காத்து கருப்பெல்லாம் அடிச்சிடும். உள்ள போய் குத்த வச்சு காட்டு. நல்லா ஒழுங்கா உட்காரு. ஒச்சாயா? அட பாவிகளா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கைய போட்டு மடக்குறாங்க. பேச மட்டும் போடாம இருந்தா மூஞ்ச மட்டும் பேத்திருப்பாங்க. இப்ப மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் பேத்திருக்கிறாங்களே. இது வேறையா? ஏண்டி தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்காவது கொஞ்சம் வெக்கப்படு. வாங்கம்மா வாங்க. தங்கச்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஐயா மாமாவும் டவுன் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மா மட்டும் வந்திருக்காங்க. சீர் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்க. கல்யாணம் ஆனவங்கல்ல. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. நல்லா இருடி. போய் உட்காரு போ. முதல்ல சந்தனம் வைக்கணும். என் தங்கச்சிக்கு நலுங்கு நடக்குது. நலுங்கு பாட்டு யாராவது பாடுங்க. நான் பாடுங்கண்ணா. நீங்க பாடுங்க. ஏரியா நல்லா பாடுவீங்க. பாடுங்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. கடன் வாங்கி சீர் நடத்துறையா, ஒரு நல்ல பாட்டு பாடுங்களா. நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுவோம். பூவான கோழி பூரா வேலை ரசதி ரசி வாரண்டி முன்னே பூவான கோழி. இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ள எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்ற நீ? முறமாம நான் ஒத்துருக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியா சண்டை அவளுக்கு? இது என்னங்கடா புது குழப்பமா இருக்கு? என்ன குழப்பங்கிற? ஏன் வடிவு, நீ பிறந்த பிறகு உனக்கு நான் தான், எனக்கு நீ நான் முடிவு பண்ணதே ஒண்ணுதான். கேட்டுப்பா. டேய், அன்னைக்கு என்னமா அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னவா? என் தங்கச்சி அழகுக்கு இவனுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. என் தங்கச்சி கருப்பு ஐஸ்வர்யா ராய். அப்ப நான் அரவிந்த் சாமி இல்லையா? அரவிந்த் சாமி டிவி வந்தா உன்ன மாதிரி இருக்கலாம். யோ நிறுத்தியா? அவன் மட்டும் என்னையா எலும்பு கூட்டு கருப்பு அடிச்ச மாதிரி இருக்கிறான். ஏதோ சொந்த வீட்டு போக கூட முரசைய வந்தா சும்மா எகிறீங்களே. எங்க பேச அங்க பேசுறா. ஏய், நீ தடுத்தால அவளை என் ஊருக்கு தூக்கிட்டு போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு. ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன். டேய், தூக்கிட்டு போறது நான் அப்புறம் ஓலை கட்ட சேலை கட்டுறது ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதானே? அதுக்கு பேசாம எனக்கு பாட கட்டுக்கடா. பாட கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன். அடையாளம் தெரியாத இந்த முகர கட்டை வச்சுட்டா நான் திருடனை கண்டுபிடிக்க முடியும். கொண்டு போய் போச்சிட்டீங்கன்னா ஐஸ்ல வச்சாவது காப்பாத்துவேன். பாடி எடுக்க விட மாட்டேன். பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற? பாத்தியா நீங்க பண்றதுல ஓல்ட் ஸ்டைலியா? அப்ப மனசுல யாருக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க. அதை கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்பிள. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் போட்ட முடிச்ச எந்த முடிச்சவக்கினாலே அவுக்க முடியாது. அவ மனசுல எவன் இருந்தா உனக்கு என்னையா வகந்துருவேன். நீங்க சேலையை கட்டுங்க மாப்பிள. கொண்டாங்கடா சேலையை. என்னடா இந்த கருமல வாரசியா கூட கூட்டு வண்டியா? தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சுதானே? அந்த கர்மம் தான் எப்பன்றடா வெண்ண. என்ன கண்ணு சொன்ன? அண்ணேன்னு சொன்ன. அதே முகம். அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம சின்னம்மா இத கத்துக்கொடு அது கத்துக்கொடுன்னு சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் எனக்கு ஊட்டி விட்டு ஒரே கலாட்டா. அவங்க மட்டுமா, அவங்க அம்மா வடிவு, சரளா, சின்னசாமி, ராமசாமி, அப்புறம் முரளி, முத்தையா, அப்புறம் பத்மினி, ருக்மணி, ருக்கு, மனோகர், கந்தசாமி, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே கலாட்டா. என்ன நெஞ்சு நிறைய சாப்பிட வச்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதான் முடியாம வாந்தி அங்கே நான் எடுத்திருப்பேன். அது அசிங்கமாச்சே, அதனால யாருக்குமே தெரியாம இருக்கட்டுன்னு இந்த 4 சுபத்துக்குள்ளார வந்து வாந்தி எடுத்த இல்ல? ஆமாப்பா. ஆமா, அவங்க கூட விளையாண்டவங்க எல்லாத்து பேரையும் சொன்னேன். ஆனா சண்முகத்து பேர் சொல்லியே. நீ வாந்தி எடுத்ததுக்கு அவன் தான் காரணமா? சொல்லுமா, நான் உன் அப்ப இது கூடவா புரிஞ்சுக்க முடியாது? சும்மா வாந்தி எடுத்ததுக்கு யாரும் அழுக மாட்டாங்கம்மா. அவன் தானே
தெரியும் எனக்கு அன்னைக்கே தெரியும் விளையாட்டு பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி விளையாண்டு வந்து நிக்கிறியம்மா, அதுவும் அவ்வளவு பெரிய இடத்துல. நம்ம ஜாதிக்காரர்களை அவங்க வீட்டுக்குள்ளாரையே விடாத பரம்பரை. கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கிறதுக்காக படுக்கை ஏற வரைக்கும் போயிட்டு வந்துட்டியம்மா. இது தெரிஞ்ச நம்மளை இந்த ஊருக்குள்ளாரையே இருக்க விட மாட்டாங்களாமா. அது போட்டு இனி உன் வாழ்க்கை எப்படிமா சந்தோஷமா இருக்க போகுது? அவருக்கு வேற கல்யாணம் ஆகி போச்சு. அந்த பொண்ணு கூட நீ எப்படிமா போராட முடியும்? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி சகு? வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏமா, அன்னைக்கு என்ன அம்மா அம்மான்னு விளையாட்டா கூப்பிட்டேன். அதே நிஜம் நினைச்சுக்க. உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். வந்துருமா. எனக்கு எங்க அப்பா தான் வேணும். எனக்கு எல்லாமே அவர்தான். எனக்கு அம்மா வேண்டாம். அவர் இல்லைனாலும் அவர் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு என்னால் வர முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. சரி சரி, அழாத. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் மறந்துட்டு அவளா தானாவே வந்துடும். வா வா. இருக்கு, எங்க போயிருப்பா? சௌத்ரா, 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 நில்லு. எங்க எங்க போற? கவலைப்படாதயா, நானும் எங்க அப்பா மாதிரி பிள்ளை அனாதையை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த ஊரை மட்டும்தான் விட்டுட்டு போறேன். என்ன உளற? நீ எதுக்காக ஊரை விட்டு போனோம்? நான் இருக்கேன்ல. அதான் அத்தை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்களே, வர வேண்டியதானே? வர அப்படியே ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அதை கேட்கதான் உன்னை தேடி வந்தேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா, வெட்டி கொடு. நான் இந்த ஊருக்குள்ள இருந்தாலே நீ மாட்டிக்குவேன். வீட்டுக்கே கூப்பிடுறியே. எப்படி மாட்டிக்குவேன்? நமக்குள்ள பழகுனது ஊருக்கு எப்படி தெரியும்? நமக்குள்ள பழகுனது இப்போ எனக்குள்ள வளர்த்தியா? இந்த விஷயம் தெரிஞ்சுதான் எங்க அப்பா உயிரை விட்டாரு. நானும் உயிரை விட்டுருப்பேன். ஆனா உன் உயிரை சாகடிக்க எனக்கு மனசு வரலையா? அதை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல நான் இருந்து அது என்னைக்காவது உங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த உயிருக்கு ஆபத்தியா? என்ன போக விடு. இல்ல, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எது நடந்தாலும் பரவாயில்ல. வா, அத்தை கால போய் விழுந்துடலாம். என்னையா புரியாத மாதிரி பேசுற? நின்னு போன உங்க பொண்ணோட கல்யாணம் உன் மூலமா நடந்ததுனால அவங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்திருக்கு. இப்ப உங்க பொண்ணோட வாழ்க்கை முழுசா போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, அது உன்னால பாழாகுதுன்னா, அவங்க உயிரோட இருப்பாங்களா ஐயா? உன்னை விட்டுட்டும் போக முடியாது, வீட்டுக்கும் வர மாட்டேன்ற. என்னதான் பண்ண சொல்ற? நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்தவளே நானே அதுல பங்கு போட்டுக்க நினைப்பேனா? உன் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலும் நீ கொடுத்த உயிரோட வயசு பூரா சந்தோஷமா இருப்பேன். நீ வீட்டுக்கு போயா, உனக்காக அங்க 2 உயிர் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. இத பார், உன்னை விட எனக்கு சொத்து முக்கியம் இல்ல. யாரையும் நோகடிக்க வேணாம், சாகடிக்க வேணாம். 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம். வா, சொல்றது கொஞ்சம் கேளியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.